ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வராகி தாயினுடைய ஆஷாட நவராத்திரின்னு 5ஆம் நாளில் நான் பண்ண பூஜையை தான் பார்க்க போகிறீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தியானாஸ் என்டர்டெயின்மெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி அம்மாவுக்கு நான் நெய்வேத்தியம் என்ன பண்ணியிருக்கேன்னா, பருப்பு வடை அதாங்க பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வராகி தாய்க்கு பூவால் அலங்காரம் பண்ணிகிட்ருக்கேன். இந்த தாய் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லலிதாம்பிகையினுடைய படை தளபதிங்க. எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ராஜராஜ சோழன் போருக்கு போகும்போது இந்த அம்மாவை கும்பிட்டு தான் போவார். அதனால தான் அவர் பல வெற்றிகள் அடைஞ்சிருக்காருங்க. இன்னமும் அந்த தஞ்சாவூரில் வாராகி அம்மனுடைய சிலை இருக்குது. அங்கே இந்த ஆஷாட நவராத்திரிலாம் ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அங்கே பாருங்கள், பருப்பு வடை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து அம்மாவுக்கு விளக்கேற்ற வேண்டியதாங்க. இதே மாதிரி பார்த்திங்கன்னா, உத்ரோஷ மங்கையில் சுயம்பு வாராகியாக இருக்காங்கங்க. அங்கேயும் அம்மா ஜம்முன்னு உட்காந்துருப்பாங்க. அவ்வளோ ஒரு கண்குள்ளா காட்சியாக இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம தீபம் ஏற்றி வராகி அம்மாவை மனதார வேண்டிக்கிற வேண்டியதாங்க. நம்ம அம்மாவுக்கு தீப தூப ஆராதனைகள்லாம் ஒரு வழியாக முடிச்சிட்டோம். இப்போ நம் தாயை நினச்சி நம்ம வேண்டுதல்களை வைக்க வேண்டியதாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பஞ்சமிங்க. வாராகி தாய்க்கு உகந்த திதி பஞ்சமி திதி. ரொம்ப விசேஷங்க. இன்றைக்கி 5ஆம் நாள் வேறு. அதனால் நம்ம நினைத்ததெல்லாம் கண்டிப்பாக என் தாய் வராகி நிறைவேற்றி கொடுப்பாங்க. மனதார வேண்டிக்கங்க. இதெல்லாம் நம்ம பார்க்குறதுக்கு பல கோடி கண்கள் இருந்தாலும் பத்தாது. அவ்வளோ ஒரு அற்புதமான காட்சிங்க. இப்போ வர்றது பார்த்திங்கன்னா, ஒத்தக்கடையில் இருக்கிற வராகிங்க. அங்கே இன்றைக்கி வளையல் அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. அம்மாவுக்கு மிக சிறப்பாக இருந்துச்சுங்க. நானும் பார்த்து கண்குளிர கண்டது மாதிரி நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.